உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லாட்டி நிச்சயதார்த்தத்தை நம்மளே ஆரம்பிச்சிடலாம். என்னம்மா நீ கதிர் இருந்தா மாப்பிள்ளைக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமான ஒரு வார்த்தை கேட்டலாம் நினைச்சேன். அதான் எனக்கு சம்மதம். பெரியவங்க பார்த்து தட்டை மாத்திட்டா சரின்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன தட்டை மாத்திர வேண்டியதானே? அப்படியா சொல்றீங்க? ஆமாப்பா, ராதிகா என்ன அசலா நம்ம வீட்டு பொண்ணு தானே. கதிர் என்ன பொண்ண புதுசாவா பாக்க போறான்? கதிர் தான் ஒரு வேலை இருக்கு, தட்டை மாத்தீங்கன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன மாத்திர வேண்டியதானே? அதுவும் சரிதான், மாத்திக்கலாம். நீங்க படிங்க. அம்மா பத்திரிகை வாசிச்சிடலாம்ல? வாசிச்சலாங்க. வாங்க தட்டை மாத்திக்கலாம். இதன் மூலமா கதிர் என்கிற வரனுக்கும் ராதிகா என்கிற கன்னிகைக்கும் நிச்சயதார்த்தம் செய்து கொடுக்கப்படுகிறது. கார்த்திகை மாசத்தோட கடைசி முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம். இதான் இன்னைக்கு முடிவாயிருக்கு. இடம் மட்டும் எங்கன்னு நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். வண்டியா தானா? காஃபி போட்டு கொண்டு வரட்டா? இல்ல வேண்டாத. சரி தானா? சரி, நான் உள்ள போறேன். அத்தை எங்க இருக்காங்க? உங்க அத்தை வெளிய போயிருக்குதுமா. எங்க போயிருக்காங்க? என்ன ஏதுலாம் என்கிட்ட எதுவும் சொல்லலமா. காலையில 10 மணிக்கெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் மதியானம் 2 மணிக்கு வந்தது, சாப்பிட்டு அப்புறம் மறுபடியும் 4 மணிக்கெல்லாம் போயிடுச்சு. ராத்திரி 8 மணிக்கு மேலதான் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்குது. காலையிலயும் போயிட்டு சாயங்காலமும் போறாங்கன்னா அப்படி எங்கிட்ட போறாங்க எனக்கு தெரியாது தானோ. அப்போ ஷாலினி சத்ரி சண்முகம் 3 பேரும் இப்பதான் வந்தாங்க. ஷாலினி அண்ணி, ஷாலினி அத்தை ஏதோ காலையிலயும் சாயங்காலமும் வெளியில போறாங்களாமே, எங்க போறாங்கன்னு தெரியுமா? எனக்கும் தெரியல அண்ணி.